வாழ்க வளமுடன். திருக்கார்த்திகை தீபத்தன்று இந்த முறையில் திருவண்ணாமலை ஈஸ்வரனை வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையும் செல்வ வளமும் சிவபெருமானின் பரிபூரண அருளும் பெற்றுத்தரும் தீப வழிபாட்டினை இந்த ஆன்மீக பதிவினில் முழுமையாக அறிந்து கொள்வோம். இணைந்து பயணிப்போம். ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் உங்கள் ஸ்ரீனிவாசனோடு. கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான திருநாள் திருக்கார்த்திகை தீபத் திருநாள். இந்த ஆண்டு கார்த்திகை தீபத் திருநாள் டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசிப்பதும் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மிகவும் சிறப்புக்குரியதாகும். கார்த்திகை தீபத் திருநாள் அன்று வீட்டில் இந்த 5 தீபங்களை ஏற்றுவது குடும்பத்தை செழிப்படைய வைக்கும், அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி தரும். இது பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகத்தில் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் நமக்குள் ஆத்மாவாக உறைந்திருக்கின்றான் என்பதை உணர்த்தும் தத்துவமாகும். திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தை திருக்கார்த்திகை தீபத் திருநாளாக நாம் கொண்டாடுவது வழக்கம். சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி அளித்த தினம் என்பதால் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக அனைவரின் வீடுகளிலும் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் உள்ளது. திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் வீடுகளில் தீபம் ஏற்றும் வழக்கம் உள்ளது. திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் வீடுகளில் தீபம் ஏற்றும் வழக்கம் உள்ளது. திருக்கார்த்திகை தீபத் திருநாள் அன்று திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசனம் செய்தாலும் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றாலும் அவர்களின் 21 தலைமுறையினரின் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்புமிக்க கார்த்திகை தீபத் திருநாளில் வீட்டில் ஒரு எளிய வழிபாட்டினை செய்வதால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். சிவபெருமானின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. பொதுவாக திருக்கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் மொத்தம் 27 தீபங்கள் ஏற்ற வேண்டும். இவற்றில் ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றுவது அவசியம். இது தவிர வீட்டில் துளசி மாடத்திற்கு முன்பாகவோ அல்லது பூஜை அறையிலோ சிவபெருமான் படத்திற்கு முன்பு 5 விளக்குகள் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்ற வேண்டும். இதற்கு முதலில் 6 வெற்றிலைகள், 4 சிறிய மண் அகல் விளக்குகள், ஒரு பெரிய அகல் விளக்கு ஆகியவற்றை எடுத்து கொள்ள வேண்டும். இவை அனைத்திற்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். பிறகு 5 வெற்றிலை காம்பினை கிள்ளிவிட்டு அவற்றின் மீது 5 விளக்குகளை வைக்க வேண்டும். அதாவது ஒரு பெரிய அகல் விளக்கு மத்தியிலும் மற்ற 4 சிறிய அகல் விளக்குகளும் 4 புறமும் இருக்கும்படி வைக்க வேண்டும். இந்த 5 விளக்குகளுக்கு முன்பாக 6வது வெற்றிலையை வைத்து அதன் மீது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு குங்கும பொட்டு வைத்து அருகம்புல் பூ வைக்க வேண்டும். மையத்தில் இருக்கும் பெரிய அகல் விளக்கில் 365 திரிகள் போட்டு 4 சிறிய அகல் விளக்குகளில் 2 பச்சரிசி மாவில் மாவிளக்கு செய்து அவற்றிற்கும் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அகல் விளக்கிற்குள் வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு வைக்க வேண்டும். மீதமுள்ள 2 சிறிய அகல் விளக்குகளில் 2 பெரிய நெல்லிக்காய்களை மேல் பகுதியில் சிறிய குழி போல் செய்து மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்ற வேண்டும். இப்போது மையத்தில் இருக்கும் 365 திரி போட்ட பெரிய விளக்கு, 2 மாவிளக்குகள், 2 நெல்லிக்காய் விளக்குகள் என மொத்தம் 5 விளக்குகளை ஏற்ற வேண்டும். 5 விளக்குகளையும் பூக்களால் அலங்கரித்த பிறகு விளக்கினை ஏற்ற வேண்டும். திருக்கார்த்திகை அன்று இப்படி 5 விளக்குகளை ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும். இந்த 5 விளக்குகளும் பஞ்சபூதங்களின் வடிவமாக ஈசன் இருப்பதை குறிப்பதாகும். இந்த விளக்குகளை ஏற்றி தீப தூபம் காட்டி வழிபட வேண்டும். நெய்வேத்தியமாக கார்த்திகை பொரி அல்லது 2 வாழைப்பழங்கள் வைத்து வழிபடலாம். சிவபெருமானை மனதில் நினைத்து இந்த விளக்குகளை ஏற்ற வேண்டும்.
5 விளக்குகளில் இருக்கும் திரிகளும் முற்றிலுமாக எரிந்து முடித்த பிறகு மாவிளக்கு மற்றும் மஞ்சளை ஓடும் தண்ணீரில் கரைத்து விடலாம். நெல்லிக்காயை நாம் பிரசாதமாக சாப்பிடலாம். விளக்கு ஏற்றுவதற்காக பயன்படுத்திய இலைகளையும் தண்ணீரில் விட்டுவிடலாம். இதனால் வீட்டில் அனைத்து செல்வ வளங்களும் பெருகுவதுடன் இழந்த செல்வங்களும் மீண்டும் வந்து சேரும். சிவபெருமானின் அருள் கிடைக்கும். 365 திரி போட்டு விளக்கு ஏற்றுவதால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். அதோடு மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கையும் அமையும் என்பது நிச்சயம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.